ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme p3x இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Realme p3 சீரீஸில் ரெண்டு ஃபோன் இப்போதைக்கு லான்ச் ஆக போகுதுங்க. Realme p3 Pro, Realme p3x. முன்னாடி ஒரு வீடியோ போட்டாச்சுங்க Realme p3 Pro பற்றி. இப்போ வந்து Realme p3x பற்றி வீடியோ போடுதுங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 3000 nits கொடுக்குறாங்க. நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. அதே போல் ஸ்க்ரோல் பண்ணுற எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும், அதனால் அவங்க கொடுக்குறாங்க. அதே போல் AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்டரான டிஸ்பிளே. அடுத்து கேமரா 50 MPக்கான நம்மளுக்கு கேமரா கொடுக்குறாங்க, மெயின் கேமராவை. ப்ளஸ் 2 MP டெப்த்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 50 MP கேமரா வந்து ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. 1080p வீடியோவை நம்ம 30 எபிசோட் வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம். அதான் ரேர் கேமராவில் ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது 1080p 30 எபிசியில் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா வந்து என்ன சென்சார்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால் ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி தான் கொடுக்கும். ஏன்னா ஒரு கேமரானா அதுக்கான சென்சார் நல்லா இருந்தால் தான், சப்போஸ் ஒரு சோனி சென்சார் இது மாதிரி, சாம்சங் சென்சார் இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் சோனி சென்சார் பெட்டராகவே இருக்குது இமேஜ் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே. இது அவங்க என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல, ஆனால் ஒரு நார்மலான சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 6000 mAh பேட்டரிங்க, நல்லா மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இப்போ வந்து Android 15 வரதுனால எல்லாருமே 6000 mAh பேட்டரி தான் கொடுக்க விருப்பப்படுறாங்க எல்லா பிராண்டுமே. அதே போல் இவங்களுமே 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அடுத்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்குது. நீங்கள் விர்ச்சுவலாக ஒரு 8GB பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்க மொபைலும் இருக்குது. ஓகேங்களா, SD கார்டு வந்து ஹைப்ரிட் கார்டு. இந்த வேரியண்ட் அதாவது 8+ 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்க மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 18,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஆஃபர்லாம் இன்னும் கம்மியாக இருக்கலாம், ஆனால் வந்து இப்போ 18,000 வரப்போகுதுங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6400 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுங்க. மினிமம் 6300 அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 400 அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த சைடு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் வருது, அதை அப்கிரேட் பண்ணும்போது இந்த பக்கம் MediaTek Dimensity அப்கிரேட் பண்ணணும். ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அதனால் வந்து இது 6400 கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அண்டர் ஒரு 18K ஒர்த்தான ஒரு டீசெண்டாக இருந்துக்கு. ஒரு 15,000க்குள்ளே 16,000க்குள்ளே ஒர்த்து, ஒரு 18,000க்குள்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம், பரவாயில்ல. ஓகே, இது நல்ல ப்ராசஸ் தாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. அடுத்து 7.94 mm திக்னஸ், ஒரு ஸ்லிம்மான ஃபோன் தாங்க. இந்த ஃபோனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தாங்க. அதனால் டிஸ்பிளேலே டச் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. Android 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருதுங்க. அதனால் நம்மளுக்கு அப்கிரேட் வந்து Android 15 தான் வருது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரி கெப்பாசிட்டியில் வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து பேட்டரி கன்சூமன்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அதனால் 6000 கொடுக்குறாங்க. ஏன்னா Android 15 வந்து நம்மளுக்கு வந்து அதிக பேட்டரி வந்து நம்ம எழுக்குமா இருக்குது. அதனால் எல்லாமே 6000 mAh பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அதே போல் தான். ஆக மொத்தம் இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே, கேமரா ஒரு டீசெண்டான கேமரா, பேட்டரி பேக்கேஜ் நல்லா இருக்குது, ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஒரு 18,000க்கு ஒரு ஓகேவான ஃபோன் சொல்லாங்க. இன்னும் பெட்டராக ஃபோனில் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு டீசெண்டான ஃபோன். ஏன்னா Realme ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ஃபோன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. நம்ம சேனல்லையே Realme p3 Pro அந்த ஃபோனுக்கான வீடியோவும் போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 2 ஃபோன் இப்போதைக்கு வரப்போகுது. அடுத்து Realme p3 சொல்லி ஒரு மாதம் கழிச்சு வரலாம். அது ஏன்னா 3 வேரியன்ட் தான் இருக்குது இந்த இதில். இப்போதைக்கு 2 ஃபோன் வந்திருக்கு, 2க்கான வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.